அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். மல்லி 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 மல்லி. மல்லியம்மாவோட போன்ல என்னோட படம் இருக்கு. சும்மா ஒரு குட்டி கலத்தை பண்ணலாமா? இதுல டாடாவோட படம் தான் இருக்கணும். இப்போ ஓகே. டாடா டாடா தோ வரேன். என்ன வெண்பா குட்டி? இங்க வாங்க. என்ன விஷயம்? வாங்கன்னு சொல்றேன்ல. சொல்லு வெண்பா. டாடா, இதுல கார்ட்டூன் வச்சு தரீங்களா? அம்மா சைடு லாக் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய பெரிய மல்டிப்ளிகேஷனா வருது. அது ஆன்சர் பண்ணாதான் அன்லாக் ஆகுமா? இந்தாங்க. என் போட்டோ. வெண்பா, இந்த போனு மல்லிமா போன் தானே டாடா? இல்ல, சும்மா தான் கேட்டேன். சீக்கிரம் வச்சு கொடுங்க டாடா. இதோ வைக்கிறேன் வெண்பா. என்னடா இது நம்ம போட்டோ இருக்குன்னு பாக்குறீங்களா? டூ பேட் இல்ல டாடா. நான் கூட மல்லிமா கிட்ட கேட்டேன், உங்க போன் தானே, உங்க போட்டோ வைக்கலாமான்னு கேட்டேன். அட்லீஸ்ட் என்னோடது வைக்கலாம்ல. ஆனா நான் தானே பொண்ணு பொண்ணுன்னு சொல்றீங்க. என் போட்டோ வைங்கன்னு அழுதேன் டாடா. அதுக்கு மல்லி என்ன சொன்னா? சிரிச்சாங்க டாடா. நான் அழுகுறேன், அவங்க சிரிக்கிறாங்க. அத மட்டும் கேட்காதுன்னு சொல்றாங்க. அவங்க பேட் அம்மா, குட் ஒய்ஃப். ஆனா நீங்க தான் மல்லிமா புரிஞ்சுக்காம ரொம்ப திட்டிட்டீங்க. இல்லடா, உன் மல்லிமாவை நான் நல்லா வச்சுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். ஆனா மல்லி என்கிட்ட கூட சொல்லாம வேலைக்கு போயிருக்கா. அது கூட பரவாயில்ல. அந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு போய் அவமானப்பட்டிருக்கா. அதை என்னால தாங்கிக்க முடியல. அந்த ஆத்திரத்துல தான் நேத்து அப்படி நடந்துகிட்டேன். நீங்க தோழின்னு சொல்றீங்களே, உங்க அக்கா அப்படிதானே டேடா? அதுக்கு நீங்க மல்லியம்மா திட்டலாமா டேடா? அத என்னால சாதாரணமா எடுத்துக்க முடியல. இருந்தாலும் மல்லியம்மா போன்ல உங்க போட்டோ தானே வச்சிருக்காங்க. கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்ல. ஓகே டாடா, நீங்க கார்ட்டூன் சேனல் வச்சு கொடுங்க. இந்தா, நீ போய் விளையாடு. தாப்பாள் வேற சரியா இல்லையே. சரி, யார் வர போறாங்க? அவர் தான் வெளியே போயிருக்காருல்ல. அவர் வரதுக்குள்ள குளிச்சிடலாம். என்ன வீட்ல யாரையுமே காணோம்? மல்லி, மல்லி. மல்லி, மல்லி, சாரி மல்லி, யாரும் இல்லன்னு நினைச்சு வந்துட்டேங்க. ஆமா, நானும் யாரும் இல்லன்னு தான் குளிக்க வந்தேன். தால்பா போடலாம்ல? தாப்பாள் ஒர்க் பண்ணலங்க. எது? பாத்ரூம் கதவுல தாப்பாள் ஒர்க் பண்ணல. ஓ சரி, நீ குடி, நான் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல இல்ல, நான் அப்படிலாம் சொல்ல வரல.
நீ கதவை சாத்திக்கிட்டு குடி. நான் காவலுக்கு இங்கே நிக்கிறேன்னு சொல்ல வந்தேன், அவ்வளவுதான். நேத்து ஏன் வேலைக்கு போனேன்னு கேட்டு அந்த கத்து கத்துனீங்க. இன்னைக்கு பாத்ரூம்க்கு காவல் நிக்கிறேன்னு சொல்றீங்க. ரெண்டுத்துலயும் என் மேல இருக்கிற அன்பு புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஆனா அதை வெளிப்படையா காட்டதான் என்ன பிரச்சனைன்னு தெரியல. என்ன? ஒண்ணும் இல்ல. அப்ப போய் குளி. சரிங்க. குளிச்சாச்சா? கொஞ்சம் நகரு. இங்க இருக்கா? வேர்த்திருச்சு, அதான். சரி பண்ணியாச்சு. என்னங்க, என் மேல ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறீங்க. ஆனா சிடுமூஞ்சி மட்டும் இல்லனா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த சிடுமூஞ்சி தான் பொண்டாட்டிய மானத்தோட வாழ வைக்கணும்னு ஆசைப்படுது. நேத்து நடந்துகிட்டதுக்கும் அதான் ரீசன், இன்னைக்கு நடந்துகிட்டதுக்கும் அதுதான் ரீசன். புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் மல்லியம்மா, எப்ப பார்த்தாலும் பிக் பார்ட்டி சாரியே கட்டிட்டு இருக்கீங்க. மத்த சாரீஸ்லாம் எங்க? ஏன் இது நல்லா இல்லையா? மத்த சாரீஸ்லாம் அங்கே விட்டுட்டு வந்துட்டீங்களா? கொஞ்சம் தான் எடுத்துட்டு வந்தீங்களா மல்லியம்மா? இந்த புடவை மல்லிமாக்கு எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குல்ல? அத சொல்லு முதல்ல. உங்களுக்கு தான் எல்லா சாரியுமே நல்லா இருக்குமே. வேணா சொல்லுங்க, நம்ம இந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லா சாரியும் எடுத்துட்டு வந்துருவோம். வேண்டாம் வெண்பா, எனக்கு பாட்டி சாரி எல்லாத்தையுமே கட்டி பார்க்கணும்னு ஆசை. அதான் எடுத்து கட்டிக்கிட்டேன். நிஜமாவா? டூப் போடக்கூடாது. நான் ஏன் உன்கிட்ட டூப் விடணும்? ஏன் நாளைக்கு நீயே பெரிய பொண்ணானதும் சாரி எல்லாம் கட்டுறப்போ அம்மாவோட புடவை எடுத்து கட்டணும்னு ஆசைப்பட மாட்டியா? கட்டிப்பேன். உங்களை அப்படியே இறுக்கி கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருப்பல மல்லியம்மா. அதே மாதிரிதான் இதுவும். எனக்கு பிக் பார்ட்டி தானே அம்மா. ஓஹோ, அப்படி வரீங்களா? ஓகே ஓகே. ஒரு நிமிஷங்க. எங்க இந்தாங்க. ரொம்ப சாரிங்க. சாரி எல்லாம் எதுக்கு? இல்லங்க, உங்களை மதிக்காம போனேன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சுக்காதீங்க. வேலைக்கு போனா வீட்டுக்கு உதவியா இருக்கும்னு தான் போனேன். அது இந்த அளவுக்கு போகும்னு நான் நினைக்கல. சாரிங்க. சரி விடு, சாரிலாம் ஒண்ணு கேட்க வேணாம். ஏங்க, என் மேல கோவமாலாம் இல்லையா? சாரி கேட்காம எப்படி கோவம் போகும்? கோவப்பட்டு என்ன ஆக போகுது? நம்ம கோவத்துக்கு மதிப்பு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அதை நிறுத்திக்க வேண்டியதானே. மதிப்பே இல்லாத கோவத்துக்கு பட்டு கொஞ்சம் கட்டின மாதிரி தான் சாரி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் செஞ்சது தப்புதான். சாப்பிடுறீங்களா? இல்ல, அதான் லஞ்ச் பேக்ல வச்சிருக்கல, அங்க போய் சாப்பிடுறேன். நேத்து நைட்டும் வீட்ல சாப்பிடல, காலையிலயும் சாப்பிடாம போறீங்க. நீங்க என் மேல கோவமா தான் இருக்கீங்க. அப்படின்னா லஞ்ச் பாக்ஸும் வேணான்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லி இருந்தாதான் அதுக்கு பேரு கோவம். காசு இல்லாதவன் கோவம் குப்பை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்படி எல்லாம்? வெண்பா, ரெடியா? சரி டாடா. சரி வா, நான் ஸ்கூல்ல விட்டுறேன். நான் மல்லியம்மா கூடவே போயிடுறேனே. நான் விட்டுடுறேங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.